தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த 31,000 குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளில் 5,36,000 குறைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து திமுக அரசு திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழித்து வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு விடையளித்த மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை மாநில வாரியாக வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 2022-2023 ஆண்டில் மொத்தம் உள்ள 37,658 அரசு பள்ளிகளில் 50,42,026 மாணவர்கள் பயின்று வந்தனர் எனவும், இது 2023-24 ஆண்டில் 48,00,000 குறைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல 2024-25 ஆண்டில் 45,10,612 குறைந்திருக்கிறது. அதாவது 2 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை 5,31,304 குறைந்திருக்கிறது என அன்புமணி ராமதாஸ் மத்திய அரசினுடைய தகவலை வெளியிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் 2 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்றால், திமுகவின் ஒட்டுமொத்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் 13.28 லட்சம் குறைந்திருக்கும். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை ஆண்டுக்கு 5 முதல் 6% அளவுக்கு குறைந்து வருவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு பள்ளிகளை மேம்படுத்தியவர் கர்ம வீரர் காமராசர் என்றால் அவற்றை சீர்குலைத்தது திமுக அரசுதான் என்பது வரலாற்றில் அளிக்க முடியாத அளவுக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.